ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்களோட வாழ்க்கையை மட்டும் வாழாமல் அவங்களுடைய பிள்ளையும் அவங்களோட குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து வாழ்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது குறித்த ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் இது. சரிங்களா? இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இது நான் இந்த காணொளி அனைத்து பெற்றோர்களின் குழந்தையின் அனைத்து பெற்றோர்களின் அனைத்து பெற்றோர்களுடைய குழந்தைகளின் சார்பாகவும் நான் ஒரு குழந்தையா, சரிங்களா, பேரண்ட்ஸ் கிட்ட வைக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க பிள்ளைங்களை வளர்த்துட்டு வராங்க. சரிங்களா? அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் பேச்சை பிள்ளைங்க கேட்கல, செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. பேரண்ட்ஸ் குற்றச்சாட்டு வைப்பாங்க. என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, நிறைய பேரண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் அவங்கள அதாவது அவங்கள அந்த பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க அம்மா அதாவது குறிப்பாக அம்மா அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அது அவங்களுடைய ஒரு தாயினுடைய சரீரமாக இருக்குது. சரிங்களா? ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது மட்டுமே அவர்களுடைய அதுதான் அந்த அம்மாவுடைய கையில் இருக்கிறது, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அந்த ஒரு 10 மாதம் தான் அந்த குழந்தை. சரிங்களா? அது வரைக்கும் அதுக்குள்ளேயும் நீங்கள் என்னென்னவெல்லாம் நல்ல விஷயம் நினைக்கிறீங்க, நல்லது நினச்சாலும் கெட்டது நினச்சாலும் நீங்கள் என்ன நினச்சாலுமே அந்த 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கீங்களோ அதுக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னவோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிள்ளை வெளியில் வரும்போது, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி வருது அப்படின்னா, உங்களுடைய பண்புகள். சரிங்களா? உங்களுடைய உடலில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கனால உங்களுடைய உடலை உங்களுடைய உடல், உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனம். சரிங்களா? ஸோ அப்புறம் சுற்றி இருந்தவங்க அவங்க கேட்ட விஷயங்கள், குழந்தைகள் ஒரு தாய் கருவுறுகிறார் அப்படின்னா அவங்க அந்த அந்த கருவுற்ற 3ஆம் மாதத்திலிருந்தே குழந்தைகளுக்கு காது காது நல்லா கேட்கும், நம்ம சொல்கிறதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் குழந்தை பிறக்கிற வரைக்குமே குழந்தைகிட்ட நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, ஏன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய பண்புகள் என்ன, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றத பொறுத்து தான் அந்த குழந்தைகளும் வருவாங்க. சரிங்களா? அதாவது 100% வரல அப்படின்னாலும் ஒரு 90% உங்களுடைய இதுதான் எல்லாமே உங்களுடைய சரீரம் தான், உங்களுடைய மனசு தான். நீங்கள் என்ன உங்களுடைய ஆசை உங்களுடைய நகலாக, ஒரு தாயினுடைய நகலாக தான் அந்த குழந்தை பிறக்குது. சரிங்களா? இந்த குழந்தை பிறக்கிறது வரைக்கும் தான் ஒரு அம்மா அப்பாவோட கண்ட்ரோலில் அந்த குழந்தை இருக்கிறது அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது மட்டும்தான். அந்த ஒரு 10 மாதம் தான் ஒரு குழந்தை கண்ட்ரோல், நீங்கள் நினச்சபடியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது அந்த குழந்தையினுடைய முதல் 10 மாதங்கள் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த குழந்தையும் நீங்கள் எதுக்காகவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ ஒரு நம்மளோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரியோ, அவங்க குழந்தைங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஒரு 2 வயசு 3 வயசுல இல்லாமல் எழுத சொல்கிறது, படிக்க சொல்கிறது. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் தொடங்கி அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறது அவங்க. சரிங்களா? அதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அதுலேருந்து அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும். சரிங்களா? நீ இப்போ எங்கே விளையாடணும் விளையாடு, நீ அதாவது அவங்களோட இஷ்டத்துக்கு விடுறது அப்படின்ட்டு கிடையாது. அவங்கள விட்டால் தான் அந்த மாதிரி அவங்கள தனித்து விட்டால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், சமுதாயத்தை எதிர்கொள்கிறது எப்படின்னு தெரியும். சரிங்களா? அதாவது ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைய நான் கைக்குள்ளேயே வச்சுட்டு கேட்டால் நான் இப்போ என் பிள்ளைய நான் பொத்தி வளர்க்குறேன், என் பிள்ளை யார்கிட்டையும் எந்த பேச்சு வாங்கக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது. சரிங்களா?
அது ஏன் குழந்தை ஏன் குழந்தை உங்களுடைய குழந்தை தான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய கடமையை வந்து நீங்கள் செஞ்சிடுறீங்க அவ்வளோதான். இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றதுல வந்து ஒரு தாயானவள் அவர்களுடைய கடமை வந்து செஞ்சிடுறாங்க. அவங்களுடைய கடமை அது சரிங்களா. ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்றது அது உங்களுடைய கடமை சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கடமையை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்க. நான் வேணாம்னு சொல்லலை. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பிறந்ததுலேருந்தே வந்து இந்த மாதிரி வந்து சரியாக விளையாட விட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கைக்குள்ளேயே வந்து பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க. மற்ற பிள்ளைங்களோட வந்து விளையாட இந்த பிள்ளைகளோட சேர்ந்தா இப்படி கெட்டு போயிடும், அந்த பிள்ளைகளோட சேர்ந்தா அப்படி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எங்கேயுமே விடுறது கிடையாது. பிள்ளைங்களை வந்து இது பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து இருக்காமல் என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த உலகம்னா என்ன, நல்லது கெட்டது, என்ன எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா விட்டால் தான் கற்றுக்குவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறது ஒரு பெற்றோர்களாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயந்தான். நீங்களும் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு நல்ல விஷயம் 4 விஷயம் சொல்லலாம் சரிங்களா. ஒரு குழந்தையை நீங்கள் அணுகும் பொழுது உங்களுடைய குழந்தையை நீங்கள் வந்து அணுகும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து அணுகுறீங்க. உங்களுடைய குழந்தைகிட்ட இப்போ ஏதோ ஒரு விஷயம் பேச போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் இதே ஏஜில் இப்போ வந்து உங்களோட குழந்தை வந்து ஒரு 4 வயசில் இருக்காங்க இல்லை 5 வயசில் இருக்காங்க சரிங்களா. அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கள வந்து ஓரளவுக்கு வந்து அதுக்கு வந்து விவரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது சரிங்களா. இப்போ வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நீ இங்கே போய் விளையாடாத, அங்கே போய் விளையாடாத, அவங்களோட சேராது, இவங்களோட சேராது அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து எப்படி வாழ்கிறது, எப்படி செய்கிறது, என்ன ஏதுன்னே கற்றுக்கிறாம வந்து வளர்ந்து வந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வருது அப்படின்னா வந்து ஒரு 20 வயசு வருது, ஒரு 22 வயசு வருது அப்படின்னா இப்போ ஒரு அம்மா அப்பா பேச்சை வந்து கேட்காம அவங்கவுங்க பாட்டுக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சது தான் சரிங்களா. இப்போ வந்து எந்த பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு ஃப்ரீயாக விடுறாங்களோ சரிங்களா, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும் சரிங்களா. அவங்களுடைய வாழ்க்கை அதாவது வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை அந்த குழந்தைய வாழட்டும் சரிங்களா. அவங்களுடைய முடிவில் வந்து சரின்னு சொல்லுங்கள். அதாவது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது செய்யும்பொழுதோ வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ சரிங்களா, என்ன பண்ணால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, என்ன பண்ணால் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா வளருமோ அதுக்கடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெற்றோர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க அந்த பிள்ளைங்களோட நிலைமையிலேருந்து யோசித்து அதுக்கப்புறமா வந்து எதோ இருந்தாலும் அவங்ககிட்ட பேசுகிறது, முடிவு எடுக்கிறது எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான படம் அது வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் திரு ஜெயம் ரவி அவர்கள் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார். அதில் வந்து என்ன சொல்லுவார் அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீனில் வந்து அருமையாக பேசுவார். அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப 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 ரியலிஸ்டிக்கான ஒரு வார்த்தைகள். அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே என்ன அப்படின்னா ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ சரிங்களா, அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து தாய் மாமாவாக இருக்கலாம். தாய் மாமான்றக்காண்டி உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு 2வது அம்மா அப்படின்னா ஒரு தாய் மாமாவை பார்க்கலாம். ஒரு தாய் மாமா அப்படின்ற முறையிலையும் நீங்கள் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தான் வந்து வீட்டில் வந்து உரிமை கொடுத்துருக்காங்க, தாய் மாமா உரிமை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் முடிவு எடுக்கலாம், அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் வந்து எப்படி வேணால் விளையாடலான்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் பிள்ளைங்க வந்து என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய டெசிஷன் என்ன அப்படி சொல்லி நீங்கள் வந்து கேட்கணும் சரிங்களா. எல்லா விஷயத்துலையுமே வந்து கேட்கணும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு இது என்னைய மாதிரி தான் வந்து ஆதங்கம் வந்து இருக்கும். ஆனால் வந்து யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து நான் சொல்கிறேன், இப்போது இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ்ந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து நல்லது கெட்டது வந்து அவங்களுக்கு தெரியும். அதாவது மக்கள்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும், தெரிஞ்சவங்கள்ட்ட எப்படி பேசணும், தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசணும், சொந்த மதத்திட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசுறது, எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எப்போ தெரியும் அப்படின்னா வந்து ஒரு குழந்தைய நீங்கள் வந்து தனித்து விட்டுருங்க. அவங்க வந்து இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பில் அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து நிறைய வீட்டில் வந்து நடக்குது சரிங்களா. இப்போ வந்து நிறைய சொல் பேச்சு கேட்காம போகிறாங்க. பின்னாடி வந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து பிள்ளைங்க வந்து அதாவது ஒன்று சொல்லுவாங்க, தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து
அந்த குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணதுனாலும், என்ன பண்ணதுனாலும் அது வந்து உங்கள தான் சொல்லப் போறாங்க. அதே மாரி பாராட்டு வாங்குனாலும் என்னதான், அதுவும் பேரண்ட்ஸ சேர்ந்தது தான். ஒரு 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 பேரண்ட்ஸ வந்து என்ன வந்து ஒரு பேரண்ட்ஸ வந்து மத்தவங்க திட்டுறாங்க, செய்றாங்க அப்டின்னா, இந்த சமுதாயம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் பத்தி பேசுது, செய்யுது அப்டின்னா வந்து என்ன அப்டின்னா, அவங்க வந்து அவங்க வந்து என்ன சரியா வளர்க்கல அப்டின்னு தான் அர்த்தம். அதாவது வந்து சரியா வளர்க்கல அப்டின்னா மத்தவங்க நான் எப்படி சொல்றேன் அப்டின்னா, அவங்கவங்களுடைய உரிமைகள வந்து அவங்கவங்க எடுத்துக்கணும். அவங்கவங்களுடைய அவங்கவங்க லைஃப அவங்கவங்கள வாழ விடணும். அதுதான் வந்து இந்த காணொளியினுடைய அதாவது வந்து ஒரு வார்த்தையில 2 வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா, சாரி 3 வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா, அவங்க லைஃப அவங்க வாழ விடுங்க. அவ்வளோதான். அவங்கவங்க லைஃப அவங்கவங்கள வாழ விடுங்க அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இந்த விமர்சனம் பண்றது. அதாவது வந்து சரிங்களா? பேரண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? பேரண்ட்ஸ் கிடையாது மீன்ஸ் அதாவது உங்க குழந்தைய நீங்க வந்து அ விமர்சனம் உங்க குழந்தைய நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க இல்ல. சரிங்களா? அடுத்து உங்களுடைய குழந்தை அதாவது வந்து ஒரு குடும்பம் அப்டின்னா எப்படி இருக்கணும் அப்டின்னா, அதாவது வந்து இந்த இந்த வீடியோ வந்து நீங்க 2 பார்ட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நான் மொத விஷயம் வந்து என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு வந்து அதாவது ஒரு பெற்றோர் ஆனவர்கள் அப்டின்னா வந்து, அவங்கவங்களுடைய வாழ்க்கைய அவங்கவங்கள வாழ விடுங்க. அவ்வளோதான். உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நீங்க வாழாதீங்க. இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்துல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாரு? ஆ நான் அதாவது வந்து அந்த அப்பா சொல்லுவாரு. சார் அந்த பிரகாஷ் ராஜ் தானே? அவர் தான் அப்பான்னு நெனைக்கிறேன். அந்த அந்த கேரக்டருக்கு வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து அப்பாவா நடிச்சுக்கோங்க. பிரகாஷ் ராஜ் சார் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து கடைசியில கேட்பாரு, "நான் என்னடி தப்பு பண்ணேன்? என் மேல ஏன் வந்து இவன் கோவமா இருக்கான், செய்வான்?" அப்படின்ட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து வந்துருவாரு. மகன் வந்துருவாரு. வந்து என்ன சொல்லுவாரு, ஜெயம் ரவி சார் வந்து என்ன சொல்லுவாரு, "எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. இப்படி என்ன வந்து எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குன்றத வந்து நீங்க தான் முடிவு பண்றீங்க. எனக்கு என்ன பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? நான் எப்படி வாழ்க்கை வாழப்போறது ஒரு ஆணும், பெண்ணும் அவங்களுடைய உணர்வுகள பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க வந்து நல்லது, கெட்டது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு நல்லது, கெட்டது அப்படின்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய தேவைகள வந்து உங்களுடைய இதில உங்களுடைய ஆசைகள் வந்து அவங்க மேல வந்து திணிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஜெயம் ரவி சார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, "எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்கப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு வந்து செஸ் விளையாட சொல்லிக் குடுக்கணும்னு உட்காருவீங்க. ஆனா வந்து இத இங்க வைக்கணும், அத இங்க வைக்கணும் எல்லா ஆட்டத்தையும் நீங்களே ஆடி முடிச்சுருவீங்கப்பா. என் கைய வந்து இதுவரைக்கும் நீங்க விட்டதே கிடையாது. இப்ப கூட பாருங்க பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து அந்த ஒரு சில படங்கள்லாம் வந்து இப்போதைக்கு வந்து நல்லா வந்து வருது. சரிங்களா? ஆ ஒரு சில படங்கள்லாம் வந்து இப்போலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கிற படங்கள் அதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது. அதாவது நல்லா இருக்கக்கூடிய படங்கள் சரிங்களா? நீங்க அந்த படத்துல இருக்கிற பாட்ட விட்டுருங்க, மத்த விஷயங்கள விட்டுருங்க. சரிங்களா? மோட்டிவேஷனல் சாங்ஸும் நெறையா குடுத்துருக்காங்க படத்துல. சரிங்களா? நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து 2 சைடு பாசிட்டிவ், நெகட்டிவ் சைடு இருக்கும். சரிங்களா? 2 சைடுமே வந்து இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து 2 சைடு இருக்கும். சரிங்களா? அந்த பாட்ட விட்டுருங்க. அந்த ஒரு அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன், அந்த ஒரு 2 மினிட்ஸ் சீனா இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் சீனா இருக்கட்டும், அது வந்து ஒரு கருத்துள்ளது. நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அத வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து லைஃப் லீட் பண்றதுல வந்து எந்த விதமான தப்பும் கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து அதுதான். சரிங்களா? அப்படின்னு எவ்வளோ ஒரு அந்த குழந்தையோடைய வருத்தம். அது ஒவ்வொரு வீட்ல இருக்க ஒவ்வொரு இளைஞனுடைய எண்ணமும் வந்து அப்படிதான் இருந்திருக்கும். அந்த அந்த படத்துல வந்து எப்படி காமிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து கடைசி காலத்துல வந்து ஃபீல் பண்றது அப்படின்றது வந்து கூடாது. சரிங்களா? கடைசி காலத்துல வந்து இப்ப இந்த அளவுக்கு நீங்க வந்து என்னுடைய லைஃப் வந்து நீங்க வாழ்ந்துட்டீங்க, செஞ்சுட்டீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து தன்னுடைய அப்பாவ பார்த்து சொல்லுவாரு. அப்ப அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் அப்பதான் வந்து புரியும். இவ்வளோ நாள் வந்து நான் நல்லா தான் இருந்திருக்கேன். நான் நல்ல தகப்பன் தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா வந்து நான் இப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப தான் தெரியுது. என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி இப்ப தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிரகாஷ் ராஜ் சார் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப அருமையான சீன் வந்து இது வந்து லைஃப்ல வந்து எல்லாருமே இப்படிதான் பண்றாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து இப்படிதான் பண்றாங்க. இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கவங்களுடைய வாழ்க்கைய அவங்கவங்கள வந்து வாழ விடுங்க. தயவு செய்து வந்து வாழ விடுங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட்டா இருப்பாங்க.
சரிங்களா? இப்போ வந்து 2 பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாரி செய்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து சிங்கிள் பேரண்ட்டா இருப்பாங்க. அப்பா இறந்திருப்பாரு. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா இல்லாம இருந்திருப்பாங்க. அம்மா மட்டும் இருப்பாங்க. அதே சமயத்துல அ அப்பா இருப்பாரு. அம்மா இல்லாம இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அதாவது வந்து நான் வந்து என்னோட சொந்தக்காரங்களுக்கு நல்லது தான் செய்றேன். அதாவது நான் என் அக்கா பொண்ணுக்கு, அண்ணன் பொண்ணுக்கு நான் நல்லது தான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு தாய்மாமான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, ஒரு தாய்மாமான்ட்டு வந்து கண்டிப்பா வந்து யாரோ இருக்காங்க. ஒரு தாய்மாமா ஸ்தானத்துல இருந்தீங்கனாலே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா அதாவது வந்து பெற்றோர்கள் வந்து நெறைய பேர் வந்து தங்களுடைய அவங்கள வச்சு அதாவது வந்து இப்போ ஒரு கல்யாணம் முடிவு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஒரு கல்யாணம் முடிவு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அ இதுல வந்து அ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பிள்ளைங்க வந்து லவ் பண்ற விஷயமோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து பெற்றோருக்கு தெரிய வருது அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வந்து உடனே என்ன செய்றாங்க, என் தம்பிட்ட நான் கேட்டு சொல்லணும், எங்க அக்காட்ட நான் கேட்டு சொல்லணும், எங்க அண்ணங்கிட்ட நான் கேட்டு சொல்லணும், அ எங்க பக்கத்து வீட்ல கேட்கணும், அங்க கேட்கணும், இங்க கேட்கணும், நம்ம சொந்தத்துக்கிட்டலாம் கேட்டுட்டு அப்புறம் தான் அவங்க எல்லாரும் சரின்னு சொன்னா தான் நான் அவனுக்கும் சரின்னு சொல்லுவேன். யாரும் வேணான்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த குழந்தைங்கள வந்து அவங்க வாழ்க்கை அவங்க வாழப் போறாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுடைய குழந்தையுடைய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுங்க. சரிங்களா? உங்களோட பிள்ளைங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுங்க. என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை? எதுக்காக? எதுக்காக? நான் வந்து எதுக்கு இந்த மாரி ஒரு திடீர்னு முடிவெடுத்த? என்னம்மா விஷயம்? ஏது விஷயம்? என்ன கஷ்டம்? உன் சைடு நீ உன் மனசு வந்து உன் மனசு கஷ்டப்படுற மாரி நாங்க எதுவும் நடந்துக்கிட்டோமா? இல்ல வந்து ஏன் திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க, செய்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லன்னா அவங்க அவங்க வந்து அந்த பொண்ணு சைடுல இருந்து எதுவும் அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுறாங்களா? எதுக்காக வந்து ஒரு அவசர முடிவு எடுத்திருக்கா, செஞ்சிருக்கான்னு அவங்களுக்கு வந்து பொறுமையா உட்காந்து பிள்ளைங்கள்ட்ட பேசலாம். நீங்க எத்தன நாள் வேணா எடுத்துக்கோங்க. 1 வாரம் எடுத்துக்கோங்க, 1 வருஷம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. ஒரு ஒரு லவ் ஒரு வந்து தன்னுடைய குழந்தை வந்து வேற ஒருத்தரவங்க விரும்புறாங்க. ஒரு ஒரு திருமணத்துக்காக வந்து அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நெறைய விஷயம் இந்த மாரி தான். சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்யணும், சம்மந்தப்பட்டவங்கட்ட பேசணும். சரிங்களா? வாழ்க்கைய வாழப் போறது உங்க பொண்ணு, உங்க பையன். சரிங்களா? அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பேசணுமே தவிர, அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு வந்து இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. என்னப்பா என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து அதாவது வந்து இந்த சமுதாயம் தான் வந்து நம்மள புரிஞ்சுக்கலாம் செய்யலன்னா, ஒரு அட்லீஸ்ட் வந்து நம்மளோட பெத்தவங்களாவது நம்மள வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்ககிட்ட சொன்னாவாவது நம்மளுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும். இப்போ வந்து ஒரு சில பாய்ஸ்லாம் வந்துட்டு, அம்மாட்ட கூட அவ்வளோ க்ளோஸா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. சரிங்களா? ஒரு தாய் மாமா அப்படின்னு சொன்னோனே, இப்ப வந்து அதான் நான் சிங்கிள் பேரண்ட் சொன்னேன்ல. இப்ப சிங்கிள் பேரண்ட்டா இருக்க சமயத்துல வந்து அந்த மாரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். ஒரு 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 பிள்ளைங்க ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களோட பிள்ளைங்கள அவங்க வாழ்க்கைய அவங்கவங்க நீங்க வாழ விடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாரி நான் ஒரு ஒரு மனசுல ஒரு நெறைய மனசுல இவ்ளோ தவிப்புலாம் இருக்கா? இவ்ளோ கஷ்டம் இருக்குதா? இவ்ளோ நல்லது இருக்குதா? கெட்டது இருக்குதா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு உங்களுக்கு அதாவது பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு டிவி இல்லாம, எதுவுமே இல்லாம, ஒரு ஒரு ஃபேமிலில வந்து ஒரு 4, 5 பேர் இருக்கீங்கனாலும் சரி, அல்லது வந்து எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாலும், இப்போ ஒரு பிள்ளைங்க அந்த நெறைய பிள்ளைங்களோட அதாவது வந்து அதிக பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில வந்து ஒரு 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கூட, ஒரு பிள்ளை போச்சுன்னா இன்னொரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மனச தேத்திக்குவாங்க. அப்படிதான் அந்த ஒரு ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடந்துச்சுனாலும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நெறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. சரிங்களா? ஒண்ணு போச்சா இன்னொன்னு அப்படின்னு அந்த ஒரு குழந்தை, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். நான் வீட்டுக்கு வந்து நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன் தான். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான். சரிங்களா? ஒரே பையன் தான், ஒரே பொண்ணு தான் அப்படின்னு சொல்றவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏன் ஒரு கூட பிறந்த அக்கா இல்லாம, கூட பிறந்த தங்கச்சி இல்லாம, கூட பிறந்த ஒரு அண்ணன் இல்லாம, அவங்க வந்து அவங்க ஒரு கூட பிறந்த அண்ணன், ஒரு கூட பிறந்த தம்பி, யாருமே கூட பிறந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. அவங்கள பேரண்ட்ஸும் வந்து என்ன கைக்குள்ள அப்படியே பொத்தி, பொத்தி, பொத்தி வச்சு, அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் குடுத்து, அப்படியே பின்னால வந்து அந்த பிள்ளைகள்லாம் எப்படி வளர்ந்து வருதுக, சரிங்களா? இப்போ வந்து பின்னாடி அந்த பிள்ளைங்க வந்து எப்படியெல்லாம் வளர்ந்து வராங்க அப்படின்னா,
இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்கவங்க வீட்டில் தான் வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பொண்ணு தான். நான் எங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், ஒரே ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றவங்கள நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்கள முடிவெடுக்கவே விட மாட்றாங்க. அதாவது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ரொம்ப செல்லம் குடுக்குறது, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர்றது, என்ன இது பண்ணாலும் ரொம்ப செல்லம் குடுத்து வளர்க்குறது. கடைசியில வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்களா வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்கள வந்து அ அவங்கள வந்து கத்துறது, அவங்க கூட சண்டை போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கை யார் வாழ போறாங்களோ, அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழ விடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் நான் வந்து காணொளிக்கு இடையில இந்த காணொளிய வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம் அப்படின்னு 2ஆ நீங்க பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம். இந்த சுத்தி இருக்கவங்கலாம் ஏன்டா அப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை விமர்சனம் பண்றது அப்படின்றது இட்ஸ் நாட் அ குட் திங். சரிங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கைய வந்து நம்ம ஒருத்தர் வந்து போறாங்க அது வந்து அதாவது இப்ப வந்து சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டா வந்து எல்லாருமே வந்து உலகம்ன்றது ஒண்ணுதான். சரிங்களா? ஆ எல்லாத்துலயுமே இருக்கு. அதாவது வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி தேவையோ தனித்தனியா வீடு கட்டியிருக்கீங்க. சரிங்களா? இப்போ வந்து வேற வேற ஒரு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அது வந்து வேற வேற சூழ்நிலையிலேருந்து வருவாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க வீட்ல இருந்தே படிச்சு வளர்ந்து வந்திருப்பாங்க. எல்லா வேலையும் தெரியும் அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ஹாஸ்டல்லேருந்து படிச்சு வந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து எதுவுமே ஒரு பேரண்ட்ஸோடைய பாசம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லேக்கா கிடைச்சிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வந்து கம்மியாவே கிடைச்சிருக்கும். அந்த மாரி பிள்ளைங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதாவது வந்து இந்த மாரி பல்வேறு விதமா வந்து இருக்காங்க. சரி. அவங்கவங்களோட ஒரு இது முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட உணர்வுகள மதிக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள பத்தி நம்ம வந்து அடுத்த குடும்பத்த பத்தியோ, எத பத்தியும் நம்ம வந்து விமர்சனம் செய்யக்கூடாது. இந்த எதுக்குனாலும் வந்து ஒண்ணு கூடிர்றது. அப்படியே ஒரு என்ன சொல்றது? ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணும் இல்லாத பிரச்சனையா இருக்கும். அதுக்கு வந்து என்னது? ஒரு ஊர்ல வந்து 500 பேர் இருந்தா 500 பேரும் கூடிர்றது. என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனை போட்டு அத குமுறு குமுறுன்னு குமுறி விட்டுறது. அதான் ஒரு லவ்வா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து உங்கள மதிக்கிறனால தான் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்களே! சரிங்களா? ஒருத்தவங்க வந்து அதாவது வந்து ஒரு பையன் வந்து இப்ப வந்து ஒரு தன்னுடைய தன்னோட மாமா கிட்ட சரிங்களா? தன்னுடைய தாய் மாமா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து அவன் போய் சொல்றான். இப்போ வந்து நான் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து நான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க வந்து அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே வந்து என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய கருத்து என்னவோ சொல்லுவாங்க. அதாவது வந்து வாழ போறது நீ தான். சரிங்களா? இதுல வந்து நீ தான் முடிவு எடுக்கணும். நீ வந்து தெளிவா இரு. ம் இப்படி வந்து சொல்லலாம். சரிங்களா? அதாவது வந்து இத வந்து பேசிட்டே இருந்தா பேசிட்டே போலாம். சரிங்களா? இதுல வந்து நம்ம வந்து இது வந்து சும்மா வந்து வெறும் இத வந்து ஒரு சாதாரண காணொளியா நீங்க வந்து சாதாரண காணொளியா நினைக்காதீங்க. இத வந்து சரிங்களா? ஏன்னா வந்து இப்படி சொல்ல முடியாத வாய திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ பிள்ளைங்க வந்து இங்க இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? அந்த பிள்ளைங்களுக்காண்டி தான் நான் வந்து இப்போ வந்து பேசியிருக்கேன். சரிங்களா? அவங்கவங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க நான் இல்லைன்ட்டு சொல்லல. அவங்களோட முடிவுக்கு அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு வந்து எத்தனை பேர் நினைப்பாங்கன்னு தெரியல. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆ நம்மளுடைய பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளைய வந்து ஹர்ட் பண்றது. சரிங்களா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். இல்லைன்னு நான் மறுக்கவே இல்ல. சரிங்களா? ஒருத்தர வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? பையனுக்கு பிடிச்சிருக்கா, என் கூட நீ பேசாத. சரிங்களா? அதாவது வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து அம்மா, அப்பா வந்து ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து அம்மா, அப்பாவே தேடிட்டு இருந்தாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைங்கள விட்டுட்டு இறந்து போகத்தான் போறோம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து இறந்து பிரியத்தான் போறோம். சரிங்களா? இந்த இருக்கக்கூடிய லைஃப்ல வந்து அவங்கவங்களுடைய வாழ்க்கைய அவங்கவங்களே வாழ விடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து நான் வந்து என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டா என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கைய வந்து அவங்கள வாழ விடுங்க. வந்து நீங்க வாழாதீங்க. அவங்களுடைய வாழ்க்கைய வந்து நீங்க வந்து வாழாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தை அதாவது வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, நெருப்பின்றி புகையாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காரணம் இல்லாம வந்து நம்ம வந்து காரணம் இல்லாம மத்தவங்க மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது. நம்மளுடைய பிள்ளைய வந்து உயர்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காக,
மற்றவங்களுடைய பிள்ளைய வந்து இழிவுபடுத்தி பேசுறது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கவே கூடாது. துப்புரவாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு சரியா, நீ ஒரு எம்எல்ஏவாரு எம்பியாரு நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு சரிங்களா. ராசாஜியோடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா வந்து எவ்வளோ பெரிய புடுங்கிய வேணாலும் இரு சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் நீங்கள் சிஎம் இருங்க பிஎம் இருங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசைபாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து அந்த ஒரு அதை வந்து நினைக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்காண்டி மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நானும் வந்து ஒரு பேரண்ட் வந்து அவங்க சொல்கிறது அவங்க நல்லாவே காதல் விழுந்துச்சு. அவங்க வந்து அப்படி சொன்னாங்க சரிங்களா. என்ன சொன்னாங்கன்னா, எவன் பிள்ளையோ எப்படியோ போயிட்டு போகுது, அடுத்தவன் பிள்ளை வந்து கவலைப்படுது கஷ்டப்படுதுன்றக்காண்டி அதுக்குன்னு ஏன் பிள்ளை தான் கிடைச்சானா அதுக்குன்னு ஏன் பிள்ளை தான் கிடைச்சானா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த ஒரு தாயினுடைய வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தை சரிங்களா. நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைய வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டு பெற்றீங்களோ அதே மாதிரி தான் உங்களை மாதிரி தான் வந்து இன்னொரு பெண் வந்து துடிதுடிக்க தன்னுடைய எப்படி சொல்கிறது ஒரு துடிதுடிக்க ஒரு அவ்வளோ ஒரு வலிக்கு மத்திய அந்த ஒரு வலிக்கும் நடுவில் தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைய நீங்கள் மட்டும் வந்து உங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அவங்கவுங்க பிள்ளைக்கு அவங்கவுங்க பெருசு தான் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மற்ற பிள்ளைங்களை வந்து விமர்சனம் பண்ணுறது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. மற்ற வீட்டு பிள்ளைங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க சரிங்களா. இது வந்து நம்மளுக்கும் நல்லது கிடையாது, அவங்களுக்கும் நல்லது கிடையாது, இது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த நிமிஷத்தில் வந்து மற்ற பிள்ளைங்களை பற்றி பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். மற்றவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. பேரண்ட்ஸ்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நீங்களே வாழாதீங்க, அவங்கள வாழ விடுங்க. எதாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தான் வந்து அதாவது வந்து இதில் வந்து ஒரு 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 3வது ஒரு விஷயம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னேன், அவங்கவுங்களுடைய பிள்ளைங்களை அவங்கவுங்களோட ஆசைப்படி வாழ விடுங்க. அதாவது உங்கள் பிள்ளைங்களுடைய உணர்வுகளுக்கும் வந்து மதிப்பு கொடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அவங்களுடைய ஆசைபாசங்களுக்கும் வந்து மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது சரிங்களா. 2வது வந்து யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க சரிங்களா. அவங்கவுங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதாவது வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது செஞ்சு அதில் ஒரு அடிபட்டு அதில் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது எவ்வளவோ நல்லது சரிங்களா. எவ்வளவோ நல்லது, மேன்மையானது, மகத்துவமானது ஓகேங்களா. சரிங்களா. இப்போ வந்து அடுத்து வந்து 3வது வந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்களா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் என்னது அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர, அதாவது மற்றவங்களை விட்டு பேச விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. அதாவது வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வருதான், அது வந்து யாரால அந்த பிரச்சனை வருது நீ அவங்கக்கிட்ட தான் போய் பேசணும், சண்டை போடணும், எல்லாமே பண்ணணும் சரிங்களா. ஒரு 3rd பர்சனை வந்து இதில் வந்து நுழைய விடவே கூடாது. 2 பேருடைய பிரச்சனையில் ஒரு 3வது மனுஷனை வந்து நுழைய விடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. இது வந்து சக மனிதரை வந்து மனிதனாக மதிக்க தெரியணும் சரிங்களா. இதுதான் வந்து மனிதத்தன்மையை தவிர எந்த ஒரு விஷயம் தெரியலை, ஒரு மனுஷனை சக மனிதர்களை மனிதராக மதிக்க தெரியலை, அவங்க ஒரு ஆபத்தில் இருக்கும்போதோ அவங்க ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும்போதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியலை, ஒரு இறக்கம் காட்ட முடியலை அப்படின்னா மனிதராய் வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமே கிடையாது நம்ம வந்து சரிங்களா. திஸ் இஸ் மை ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஆல். இந்த காணொளி வந்து பலருடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் நான் நம்புகிறேன். இனிமேல் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கான அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய ஆசைகளையும் போட்டு திணிக்காதீங்க ஓகேவா. யாரையும் புண்படுத்தாதீங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.